அனைவருக்கும் வணக்கம். ஜனவரி மாத ராசி பலன்கள் 2024 இந்த 2024ல முதல் மாதம் இந்த ஜனவரி மாதம் உங்களுடைய ராசி மற்றும் உங்களுடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ டீடைலா பார்க்கலாம். மேலும் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். மேலும் இதோட ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், ஆஸ்ட்ராலஜி சர்வீஸோட சேர்த்து மேட்ரிமோனியல் சர்வீஸும் லான்ச் பண்ணிருக்கோம். ராஜம் மேட்ரிமோனி அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட் அண்ட் ஆப் ரெண்டுமே லான்ச் பண்ணிருக்கோம். உங்களுடைய ஃபேமிலில யாருக்காச்சும் வரன் தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கே வரன் தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னாக்கா நம்முடைய வெப்சைட் அப்படின்னா ஆப்ல ரெஜிஸ்டர் பண்ணி பயன்பெறுங்க. நிறைய ஃபியூச்சர்ஸ் அதில் ஆட் பண்ணிருக்கோம். ஸோ உங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். வெப்சைட் மற்றும் ஆப்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். மறக்காம செக் பண்ணி பாருங்க. இது போல நிறைய சர்வீஸை ஃபியூச்சர்ல ஆட் பண்றதா இருக்கும். நீங்களும் பயன்படுத்தி பயன்பெறுங்க. வாழ்த்துக்கள். கும்ப ராசியை பொறுத்தளவுல உங்களுடைய ராசியிலேயே சனி பகவான் சஞ்சாரம் செய்றாரு. உங்களுடைய ராசி அதிபதி உங்களுடைய ராசியிலேயே ஜென்ம சனி காலகட்டம். ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு, 3ஆம் இடத்துல குரு பகவான், 8ஆம் இடத்துல கேது பகவான், 10ஆம் இடத்துல இந்த மாதத்துடைய ஸ்டார்டிங்ல சுக்கிரன் புதன் கன்ஜெக்ஷன் இருக்கும். 11ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் கன்ஜெக்ஷன். இதுல செவ்வாய் பகவான் வக்ர நிலையில இருப்பாரு. இந்த ஜனவரி மாதத்துல மாத கிரகங்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் டிரான்சிட் ஆயிட்டே இருக்கும். அதன் வகையில இந்த மாதத்துடைய செகண்ட் ஆஃப் வீக்ல இருந்து புதன் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு. மாதத்துடைய செகண்ட் ஹாஃப்ல இருந்து சூரியன் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு. அதனை தொடர்ந்து சுக்கிர பகவான் மாதத்துடைய செகண்ட் ஹாஃப்ல உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு. சோ இதுதான் இந்த ஜனவரி மாதத்துக்கான கிரக அமைப்பு. இப்போது இந்த ஜனவரி மாத ராசி பலன்களை டீடைலா பார்க்கலாம். முதலாவதா குடும்ப வாழ்க்கை சார்ந்து இந்த மாதம் எப்படி போகும் அப்படின்னு பார்க்கும்போது ஜென்ம சனி காலகட்டம். அதே சமயத்துல ராகு 2ஆம் இடத்துல, குரு 3ஆம் இடத்துல. குடும்ப சூழ்நிலை சார்ந்த வகையில ஏதோ ஒரு கவலை, பிரச்சனை, குழப்பம் அப்படியே வந்துகிட்டே ஒன்றன் பின் ஒன்றா வந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். குடும்பத்துடைய தேவைகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். குடும்பத்துல நிறைய பாத்தீங்கன்னா குழப்பங்கள் அப்பப்ப நிலவிட்டு போறது வாய்ப்புகள் இருக்கு. குடும்ப தேவைகளால ஒரு சில மன உளைச்சல், மன வருத்தங்கள், குடும்ப உறுப்பினர்களோட சின்ன சின்ன வாக்குவாதங்கள், மேலும் குடும்பத்தை விட்டே ஒரு சிலர் பிரிந்திருக்க வேண்டிய ஒரு சில சூழ்நிலைகள்லாம் அந்த மாதத்துல ஏற்படலாம். சொந்த ஊர்ல இருக்க முடியாது, அப்படியே இடமாற்றம் ஆகிட்டே இருப்பீங்க. குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. குடும்பத்துல ஏதோ ஒரு வகையான அமைதி நிலவும். அந்த அமைதி ரொம்ப டிஃபரெண்டா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது உங்களுக்கு மன வருத்தத்தை, மன கவலைகளை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது மட்டும் இல்லாம குடும்பத்துல அப்பப்போ பாத்தீங்கன்னா வாக்குவாதம், சண்டை, சச்சரவு இதெல்லாம் வந்துட்டு போறதுக்கான சான்சஸ் அதிக அளவுல இருக்கு. ஓவராலா குடும்ப வாழ்க்கையை சரியா பராமரிக்கணும். குடும்ப வாழ்க்கை சார்ந்த வகையில எல்லா விதத்திலையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். குடும்பத்துல விரைய செலவு வர மாதிரி இருக்கும். பொருட்கள் எல்லாம் விரையா வர மாதிரி இருக்கும். பட் ஆனா அது டெம்பரவரி தான். கோச்சார கிரகங்கள் இந்த கோச்சாரம் சரியில்லாத நேரத்துல சின்ன சின்ன இடர்பாடுகளை கொடுத்து மறுபடியும் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துரும். அதனால கவலைப்பட வேண்டாம். விழிப்புணர்வோட செயல்பட்டீங்கன்னா குடும்ப வாழ்க்கை இந்த மாதம் சிறப்பாக அமையும். அடுத்தா திருமண முயற்சி இந்த மாதத்துல நல்ல செய்திகளை கொண்டு வந்து சேர்க்குமா, திருமண முயற்சியில இறங்கலாமா அப்படின்னு பார்க்கும்போது ஜென்ம சனி காலகட்டத்திலே பொதுவாகவே பாத்தீங்கன்னா எந்த விஷயத்துல இறங்கலாலும் தடை தாமதம் அப்படிங்கிறது இயல்பா இருக்கும். அதுலயும் திருமண முயற்சி ரொம்ப மோசம். ஏன்னா ஜென்மத்துல சனி தன்னுடைய சப்தம பார்வையால உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்ப்பாரு சனி பகவான். அதே சமயத்துல குரு பார்வையும் 7ஆம் இடத்துல இருக்கு, திருமண ஸ்தானத்து மேல இருக்கு. குரு பெருசா பலமா இல்ல, உங்களுக்கு பார்வை பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல பலனை கொடுக்கும். இது எப்படி கொண்டு போகும்னா கடந்த காலகட்டம் அப்படின்னு நம்ம பெரட்டி பார்த்தோம்னாலே நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா அந்த திருமணம் நிச்சயமாகி அப்படியே தடைப்பட்டு போயிருக்கும். திருமண முயற்சியில தடை தாமதம், கஷ்டம், குழப்பம், வருத்தம், திருமண முயற்சி அதை தொடர்றதுலேயே ஒரு சிக்கல், இதெல்லாம் ஒரு சிலருக்கு அப்படியே இருந்துட்டு வந்திருக்கும். ஓவராலா திருமணம் சார்ந்த விஷயங்கள், திருமண முயற்சி சார்ந்த விஷயங்களே ஒரு ஒரு ஏதோ ஒரு அவமானம் மாதிரி அப்படின்னா ஏதோ ஒரு பிரச்சனை மாதிரி குழப்பம் மாதிரி கொண்டு வந்திருக்கும். அது இந்த மாதத்தை பொறுத்தளவுல, இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்தளவுல பழைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்வுக்கு வருது. பழைய பிரச்சனை, பழைய கவலையில இருந்து வெளில வந்துருவீங்க. இப்ப புதுசா ஏதாச்சும் முயற்சிகள் எடுக்கிறீங்க, திருமணம் சார்ந்த வகையில முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா விழிப்புணர்வோட செயல்படணும், கவனத்தோட செயல்படணும். இந்த ஜாதகங்கள்லாம் பொருத்தும் போது கரெக்டா பொருத்தம்லாம் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கணும். அதெல்லாம் கிளியரா பார்க்கணும். மொத்தத்துல திருமண முயற்சியை பொறுத்த அளவுல விழிப்புணர்வோட செயல்பட்டீங்கன்னா நல்ல செய்திகள் கிடைக்கும். மூன்றாவது நபருடைய தலையீட திருமண முயற்சியில இருக்கக்கூடாது. அதுல எல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்படுங்க. திருமண முயற்சிக்கு பெரிய அளவுல ஒரு ஃபேவரான காலகட்டம் கிடையாது. இந்த நேரத்துல உங்களுக்கு திருமணம் பண்ணியே ஆகணும், உங்களுடைய ஜாதகத்துல இப்பதான் திருமணம் நடக்கணும்னு இருக்குனாக்கா, இப்பதான் குடுப்பனை இருக்குனாக்கா, ஏதோ ஒரு குறை, மன வருத்தம், மனக்கவலையோட திருமணமானது தடை தாமதத்தோட கைகூடி வரும். அதுக்கு ஃபேவரா இருக்கும். ஆனா பெரிய அளவுல சாதகம் இல்ல. அடுத்தா திருமணம் ஆனவர்களுக்கு இந்த மாதம் எப்படி போகும், திருமண வாழ்க்கையில் இருக்கிறவங்க ஜனவரி மாதத்துல என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஜென்ம சனி காலகட்டத்துல பொதுவாகவே பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் வெறுப்பு வந்துடும், கோபம் வந்துடும், சலிப்பு வந்துடும், ஏண்டா வாழ்றோங்கிற எண்ணம் வந்துடும். குறிப்பா வாழ்க்கை துணையோட ஏதோ ஒரு போராட்டமா போற மாதிரி இருக்கும். வாழ்க்கை துணைக்கு உங்களுக்கும் சண்டை, சச்சரவு, வாக்குவாதம், கணவன் மனை உறவுல ஒரு சில குழப்பங்கள், ஒரு சிலருக்கு சந்தேக குணம் கூட அப்பப்போ வந்துட்டு போறது வாய்ப்புகள் இருக்கு. நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். புரிதல் அப்படிங்கிறது இந்த மாதத்துல சுத்தமா இருக்காது. அது பொதுவாகவே ஜென்ம சனிக்கு பொருந்தும். இந்த மாதத்தை பொறுத்தளவுல வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம்
கொஞ்சம் விழிப்புணர்வோட கவனத்தோட ஒரு புரிதலோட செயல்பட்டீங்கன்னா நல்ல பலன்களை இந்த மாதத்துல அறுவடை செய்யலாம். பழைய பிரச்சனைக்கு ஏதோ ஒரு வகையில நிவர்த்தி கிடைக்குது. பட் ஆனா புதுசா இந்த பிரச்சனை கிரியேட் ஆகாம கொஞ்சம் பாதுகாத்துக்கோங்க. மேலும் வாழ்க்கையினுடைய உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வு கவனம் அப்படிங்கிறது இருக்கணும். இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்தளவுல மாதத்தோட ஸ்டார்டிங்ல வாழ்க்கை துணையோட இருந்து வந்த பிரச்சனைக்கெல்லாம் ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு வந்துட்டு ஒரு நிவர்த்தி கிடைச்சிருது. மாதத்துடைய செகண்ட் ஹாஃப்ல வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமா செயல்படணும். மேலும் இந்த ஜென்மசனி காலகட்டம் வரைக்குமே எல்லா விஷயத்திலும் நீங்க விழிப்புணர்வா செயல்படுறது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும். அடுத்தா குழந்தை பாக்கியம் சார்ந்து இந்த மாதம் எப்படி போகும், நல்ல செய்திகள் கிடைக்குமா அப்படின்னு பார்க்கும்போது 5ஆம் அதிபதி புதன் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சுக்கிரனோட இருக்காரு. மாதத்துடைய செகண்ட் ஹாஃப்ல 11ஆம் இடத்துக்கு வருவாரு. ஓகே, பரவாயில்ல, ஓரளவுக்கு ஃபேவரா வராரு. இந்த மாதத்தை பொறுத்தளவுல குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில கொஞ்சம் மனப்பதட்டம், பயம், கவலை இதெல்லாம் வந்துட்டு போகலாம். பட் இருந்தாலும் ஓவராலா பார்க்கும்போது தடை தாமதத்தோட நல்ல செய்திகள் கிடைக்கும். ஏன்னா புதன் சஞ்சரிக்கிற இடம் கொஞ்சம் ஃபேவரா இருக்கு. 11ஆம் இடத்துக்கு புதன் வராரு. குருபலம் பெருசா இல்லைனாலும் பரவாயில்ல, ஏதோ ஒரு வகையில தடை தாமதத்தோட நல்ல செய்திகள் ஒரு சிலருக்கு கிடைக்கிறது வாய்ப்புகள் இருக்கு. தடைப்படுது, தாமதப்படுது, குழந்தை பாக்கியத்துல ஒரு நல்ல செய்தி கிடைக்க மாட்டேதுன்னு வருத்தப்படாதீங்க. இந்த காலகட்டம் தடை தாமதப்படுறது இயல்பு தான். தடைப்படுது, தாமதப்படுதுன்னா கரெக்டா போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதனால பெருசா குழப்பிக்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். இந்த காலகட்டத்துல குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில நல்ல செய்தி கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்துல கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்படணும். இந்த டைமிங்ல தான் நீங்க விழிப்புணர்வோட செயல்படணும். தடைப்படுது, தாமதப்படுதுன்னா பயப்படவே வேண்டாம், கரெக்டா போயிட்டு இருக்கு. நேரம் கைகுடி வரப்போ ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே நடக்கும். அதனால பொறுமை, நிதானம், கவலையை குறைச்சுக்கோங்க, கவலைப்படாதீங்க, அலைச்சலை குறைச்சுக்கோங்க, நல்லா சாப்பிடுங்க, தூங்குறது இது சார்ந்த விஷயங்கள கவனம் செலுத்துங்க. நல்ல பலன்கள் டெஃபினட்டா இந்த மாதத்துல தடை தாமதத்தோட கிடைக்கும். அடுத்ததா பிள்ளைகளுடைய உறவு நிலை, பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம் இதெல்லாம் எப்படி போகும் அப்படின்னு பார்க்கும்போது புதன் இந்த மாதத்துல 11ஆம் இடத்துல மாதத்துடைய செகண்ட் ஹாஃப் வீக்ல இருந்து சஞ்சாரம் செய்வாரு. ஆகவே புத்திரர்களால லாபம், புத்திரர்களால மகிழ்ச்சி, ஆனந்தம், பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் குறையிறது, பிள்ளைகளால இருந்து வந்த மன வருத்தம் இதெல்லாம் ஓவராலா ஒரு முடிவுக்கு வரும். இப்போ ஒரு பிள்ளைகள் சார்ந்த வகையில ஒரு ஏதோ ஒரு வகையான தெளிவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதத்துல பிள்ளைகள் சார்ந்த வகையில ஒரு மகிழ்ச்சி, ஆனந்தம்லாம் கிடைக்கலாம். அதுக்கு ஒரு ஃபேவரா இருக்கு. அடுத்ததா கெரியர், அதாவது உத்தியோகம், தொழில் இதெல்லாம் இந்த மாதத்துல எப்படி போகும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதத்துல 10ஆம் இடத்துல சுக்கிரன் புதன் கன்ஜெக்ஷன். இந்த சுக்கிரனை பொறுத்தளவுல உங்களுக்கு 4ஆம் அதிபதியா வருவாரு, 9ஆம் அதிபதியா வருவாரு. இந்த சுக்கிரன் வந்து 10ல இருக்கிறது சிறப்பு தான். பொதுவா கோச்சார ரீதியா சுக்கிரன் 10ல இருக்கிறது பெருசா ஃபேவர் பண்றது இல்ல. பட் ஆனா கும்பராசியை பொறுத்தளவுல ஓரளவுக்கு ஃபேவர் பண்ணுவாரு. ஏன்னா சுக்கிரன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு முழு சுபரா வராரு, முழு யோகரா வராரு. 4ஆம் அதிபதி பிளஸ் 9ஆம் அதிபதியா வராரு. அவரு 10ல இருக்கிறது உத்தியோகத்துல வளர்ச்சி, முன்னேற்றம், உத்தியோகத்துல சம்பள உயர்வு, பதவி உயர்வு, ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு உத்தியோகம் சார்ந்த வகையில மன உளைச்சல், பிடிக்காத வேலையை பார்த்தாலும் அங்க நீங்க இந்த மாதத்துல ராஜாவா இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு. உத்தியோகம் சார்ந்த வகையில ஏதோ ஒரு வகையான முன்னேற்றம், மாற்றம் எல்லாம் ஏற்படுது. உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு இந்த மாதத்தோட ஸ்டார்டிங்ல உத்தியோக வாய்ப்பு எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிக அளவுல இருக்கு. அதே சமயத்துல குரு 3ஆம் இடத்துல இருக்காரு. நீங்க எதுல கால் எடுத்து வச்சாலும் சின்னதா தடை தாமதம் அப்படிங்கிறது ஏற்படுறது இயல்பா இருக்கும். பயம் இருக்கும், பயம், பதட்டம், இதை நம்மளால பண்ண முடியுமா அப்படிங்கிற தாழ்வு மனப்பான்மை இதெல்லாம் அப்படியே வந்துட்டு போகலாம். பட் ஆனா அதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு முழு மூச்சா இறங்குங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை நோக்கி பயணிங்க. உத்தியோகத்துக்காக முயற்சி பண்றீங்கன்னா அந்த முயற்சியை மும்மடங்கா கொடுத்தீங்கன்னா டெஃபினட்டா அதுல நல்ல செய்திகள்லாம் கிடைக்கும். ஓவராலா உத்தியோகம் சார்ந்து பார்க்கும்போது சிறப்பு தான். இந்த மாதத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லாவே இருக்கு. மாதத்துடைய செகண்ட் ஹாஃப்ல சூரியன் உடைய ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு போயிடுவாரு. அது மட்டும் இல்லாம சுக்கிரன் 11ல என்ட்ராயிடுவாரு. மாதத்துடைய செகண்ட் ஹாஃப்ல உத்தியோகத்துல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். சக ஊழியர்களோட பழக்க வழக்கங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும். ஓவராலா சிறப்பா தான் இருக்கு. உத்தியோகம் சார்ந்த வகையில பிரச்சனைகள்லாம் குறைந்து ஒரு முன்னேற்றம், மாற்றம் அப்படிங்கிறது தடை தாமதத்தோட ஏற்பட ஆரம்பிக்கும். அடுத்ததா தொழில் சார்ந்த வகையில இப்ப நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் எப்படி போகும் அப்படின்னு பார்த்தோம்னா 10ஆம் இடத்துல சுக்கிரன் புதன் ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா இந்த தொழில்ல ஒரு சில குழப்பங்கள் வந்துட்டு போகலாம். ஏன்னா 8ஆம் அதிபதியா புதன் வருவாரு. புதன் மாதத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு சில குழப்பத்தை கொடுத்துட்டு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் ஆனா மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல எல்லாமே நிவர்த்தி ஆகுது. சுக்கிரன் 10ல இருந்து தொழில் சார்ந்த வகையில வளர்ச்சியை கொடுக்குறாரு. தொழில்ல வந்துட்டு கடந்த மாதம்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப டிம்மா போயிருக்கும். பட் ஆனா இந்த மாதத்துல நல்ல லாபங்கள், நல்ல வளர்ச்சி எல்லாம் கிடைக்கும். சுக்கிரனோட சஞ்சாரம் அப்படிங்கிறது 10-11ல இருக்கும். இந்த மாதத்துல சூரியன் 11-12ல இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த அளவுல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்படணும் தொழில்ல. செகண்ட் ஹாஃப் ரொம்ப சிறப்பா இருக்கு. வர கஸ்டமர்கிட்ட ரொம்ப கோவப்படாம உங்களுடைய பிசினஸ் கஸ்டமர்கிட்ட கொஞ்சம் அரவணைத்து அவர்களை தக்க வச்சுக்கிறது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும். ஓவராலா தொழில் உத்தியோகத்தை பொறுத்த அளவுல சிறப்பு தான். பட் ஆனா கொஞ்சம் விழிப்புணர்வு அப்படிங்கிறது டிஃபால்ட்டா இருக்கணும். அது வந்துட்டு உங்களுக்கு கூடுதல் நற்பலன்களை பெற்றுக் கொடுக்கும். அடுத்ததா உங்களுடைய பொருளாதார சூழ்நிலை இந்த மாதத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதத்துடைய ஸ்டார்டிங்ல சூரியன் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல, அதுல குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை ஆகியிருக்காங்க. பணம் வருது, பட் ஆனா செலவாயிட்டே இருக்கு. பண தட்டுப்பாடு, பொருளாதார நெருக்கடி இதெல்லாம் தென்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. லாபங்கள் ஏதோ ஒரு வகையில சம்பாதிக்கிறீங்க, சம்பள உயர்வு எல்லாம் கிடைக்குது, நல்ல லாபங்கள்
தானியங்களை அறுவடை செய்றீங்க. சோ பொருளாதாரம் வந்துகிட்டு தான் இருக்கு. பட் ஆனா அது ஏதோ ஒரு வகையில செலவாயிட்டே இருக்கு. சோ மாதத்துடைய செகண்ட் ஹாஃப்ல நிறைய பேருக்கு மருத்துவ செலவுகள்லாம் வந்துட்டு போறது வாய்ப்புகள் இருக்கு. மேலும் கடன் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சில தொந்தரவுகள் ஒரு சிலருக்கு வந்துட்டு போகலாம். சோ அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ சூரியன் மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல 12ல சஞ்சாரம் செய்வாரு. அந்த காலகட்டத்துல ஒரு சிலருக்கு இந்த பணம் சார்ந்த வகையில மன உளைச்சல், மன வருத்தம், ஒரு சில பிரச்சனைகள், கெட்ட பெயர்கள் இதெல்லாம் வந்துட்டு போகலாம். ஆகவே இந்த மாதத்தை பொறுத்தளவுல மாதத்தோட ஸ்டார்டிங்ல வரக்கூடிய பொருளாதாரத்தை சரியா மெயின்டைன் பண்ணணும், சரியா ஹேண்டில் பண்ணணும். மூன்றாவது நபருடைய பொருளாதாரத்தை ஹேண்டில் பண்றதெல்லாம் நீங்க எடுத்துக்காதீங்க. அந்த பொறுப்புலாம் எடுத்துக்காதீங்க. அது ஏதாச்சும் கெட்ட பேர் வந்துட்டு போகலாம். உங்களை நம்பி பொருளாதார ரீதியா ஏதாச்சும் ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்கன்னா வேணான்னு சொல்லிட்டு ஒதுங்கிடுங்க. சோ அதுதான் உங்களுக்கு சிறப்பு. ஓவராலா இந்த மாதத்துல பொருளாதார ரீதியா வளர்ச்சி இருக்கு. பட் ஆனா அது உங்களுக்கு திருப்தி கொடுக்குற அளவுக்கு இல்ல. ஜென்ம சனி 3ல குரு 2ல ராகு அது அப்படியே நிறைய கமிட்மெண்ட் அதிகப்படுத்திட்டே இருக்கும். நிறைய பொறுப்புகள் இருக்கும் உங்களுக்கு. பொருளாதாரம் வந்த இடம் தெரியாம அப்படியே போயிட்டே இருக்கும். இதுதான் இந்த மாதத்துக்கான சுச்சுவேஷன். அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் பிளான் பண்ணி ஷெட்யூல் பண்ணி எல்லாத்தையும் சரிவர பண்ணிக்கோங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும். அடுத்தா உங்களுடைய உடல் ஆரோக்கியம் இந்த மாதத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஜென்ம சனி காலகட்டம் சனி ஃபர்ஸ்ட் ஹவுஸ்ல 3ஆம் இடத்துல குரு கேது 8ல சோ முக்கியமான கிரகங்கள்லாம் ரொம்ப குழப்பகரமான சூழ்நிலையில உட்கார்ந்துருக்கு. மேஜரா பாத்தீங்கன்னா கும்பராசி கும்ப லக்னம் உடல் ஆரோக்கிய ரீதியா ரொம்ப வீக் ஆகிறது வாய்ப்புகள் இருக்கு. கடந்த சில மாதமாவே பாத்தீங்கன்னா கும்பத்துக்கு ஒரு உடல் ஆரோக்கிய ரீதியா நிறைய வீக்னஸ் நிறைய பிரச்சனை உடல் ஆரோக்கியத்துல என்னதான் பிரச்சனைன்னு ஒரு சிலரால கண்டுபிடிக்க முடியாத சூழ்நிலை பொருளாதாரம் தாறுமாறா செலவாயிட்டே இருக்கு மருத்துவ செலவு அதிகரிச்சுட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இந்த மாதத்தை பொறுத்தளவுல உடல் ஆரோக்கியத்துல விழிப்புணர்வு கூடுதலா தான் இருக்கணும் ஏன்னா முக்கியமான கிரகங்கள்லாம் அப்படியே வீக்கா போய் உட்கார்ந்துருக்கு அது எப்படின்னாக்கா உங்களுக்கு பெரிய அளவுல மன உளைச்சல் உடல் ஆரோக்கிய ரீதியா கொடுத்துருக்கும் என்ன பண்றது இதுல இருந்து எப்படி நம்ம மீண்டு வர போறோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சுத்தமா டவுன் ஆயிட்ட மாதிரி ஃபீல் ஆகிறதுலாம் வாய்ப்பு இருக்கு சோ இதெல்லாம் டெம்பரவரி தான் ஆட்டோமேட்டிக்கா சொல்யூஷன் கிடைச்சிரும் இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிரச்சனை வருதோ அதுக்கான சொல்யூஷன் டிஃபால்ட்டா உங்களுக்கு கிடைச்சிட்டே வந்துரும் கிரகங்கள் மாறும்போது அதுக்கான சொல்யூஷன் கிடைச்சிரும் அதனால ரொம்ப வருத்தம்லாம் படாதீங்க ரொம்ப உடஞ்செல்லாம் போகாதீங்க கான்பிடண்டா இருங்க எப்போதுமே 3ல இருக்கிற குரு பகவான் என்ன பண்ணுவாருன்னா உங்க மனசுல இருக்கிற நம்பிக்கையெல்லாம் வெளியாக்கிடுவாரு சுத்தமா நம்பிக்கையே இல்லாதவங்க ரொம்ப வீக்கா ஃபீல் பண்ணுவீங்க மன அமைதி அப்படிங்கிறது அப்படியே சீர்குலைஞ்சிருக்கும் பெரிய அளவுல மகிழ்ச்சி இல்ல இந்த நேரத்துல நிறைய பேர் பாத்தீங்கன்னா அவர்களோட முகம்லாம் வாடிதான் இருக்கும் சிரித்தாலும் பொய் சிரிப்பு தான் சிரிப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் உடல் ஆரோக்கிய ரீதியா பாதிக்கப்பட்டு இருக்கீங்கன்னா சொல்யூஷன் மிக விரைவில் கிடைச்சிரும் நல்லா பயப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் மேலும் உடல் ஆரோக்கிய ரீதியா விழிப்புணர்வோட செயல்படுங்க கவனத்தோட செயல்படுங்க சாப்பிடுற உணவா இருக்கட்டும் செயல்படுத்துற விதமா இருக்கட்டும் செய்யற விஷயங்களா இருக்கட்டும் எல்லாத்துலயும் விழிப்புணர்வு இருக்கணும் குறிப்பா அந்த வண்டி வாகனங்களை பயணிக்கிற நண்பர்கள் கூடுதல் விழிப்புணர்வோட செயல்படுங்க வண்டி வாகனத்துல ஒரு சில விபத்துகள் ஒரு சிலருக்கு வந்துட்டு போகலாம் ஆகவே வண்டி வாகனத்துல கவனம் விழிப்புணர்வு அப்படிங்கிறது டிஃபால்ட்டா இருக்கணும் பழைய பிரச்சனைகளா இந்த மாதத்துல ஏதோ ஒரு வகையில சொல்யூஷன் மாறி மாறி கிடைச்சிட்டு இருக்கும் ஒரு பிரச்சனை முடிஞ்சா அடுத்த பிரச்சனை வர மாதிரி தெரியும் ஆனா பயப்பட வேண்டாம் இந்த பிரச்சனை எப்படி முடிஞ்சிச்சோ அதே மாதிரி வரக்கூடிய பிரச்சனையும் முடிஞ்சிரும் தானாவே சரியாயிடும் நீ ரொம்ப ஒரி பண்ணிக்காதீங்க மனசு அப்படியே ஃப்ரீயா விட்டுட்டு உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணிட்டு இருங்க நீங்க செய்யற விஷயங்கள்லாம் நேர்மையான விஷயமா இருக்கணும் உண்மையான விஷயமா இருக்கணும் பொய்க்கு துணை போகாதீங்க அது ரொம்ப முக்கியம் கெட்ட எண்ணங்கள் அதை சுத்தமா உங்களுக்கு இருந்து அகற்றிடுங்க 4 பேருக்கு நல்ல விஷயத்த சொல்லிக் கொடுங்க கெட்ட விஷயத்த சொல்லிக் கொடுக்காதீங்க அறத்தின் பக்கம் இருந்தீங்கன்னா பெருசா உங்களுக்கு பிரச்சனைகள் வந்தாலும் அது உங்களை பெருசா பாதிக்காது அதுதான் ஒரு முக்கியமான விஷயம் அதனால ரொம்ப ஒரி பண்ணிக்காம லைஃபை ஃப்ரீயா நகர்த்துங்க நல்ல நேரம் மிக விரைவில் வருது இருக்கிற பிரச்சனை எல்லாம் தானாவே சரியாயிடும் இப்போ உடல் ஆரோக்கிய ரீதியா மெயினா நீங்க எதுல எல்லாம் கவனமா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தலை சார்ந்த விஷயங்கள் ஏன்னா தலையில இப்ப சனி பகவான் இருக்காரு தலை சார்ந்த விஷயங்கள் சிந்திக்கிற விதம் நீங்க முடிவெடுக்கிற விதம் குழப்பமான மனநிலை அதிகமா இருக்கும் இந்த குழப்பத்தை எல்லாம் தவிர்த்துட்டு சிந்திக்கிற விதம் முடிவெடுக்கிற விதம் யோசிக்கிற விதம் இதுல எல்லாம் கவனம் செலுத்தணும் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா என்னடா வாழ்க்கைன்னு சொல்லிட்டு தவறுதலான முடிவுகள்லாம் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சோ அதெல்லாம் நீங்க நோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் என்னெல்லாம் யோசிக்குது உங்க மூளை அதெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் சோ தலை சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் 2ல ராகு பகவான் கண் சம்பந்தமான விஷயங்கள்ல கூடுதல் விழிப்புணர்வு கவனம் இருக்கணும் ஒரு சிலருக்கு கண் சம்பந்தமான பிணிகள் இதெல்லாம் வந்துட்டு போறது வாய்ப்புகள் இருக்கு ஆகவே கண் சார்ந்த இடத்துல எல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வோட இருக்கிறது நல்லது அதே போல கேது 8ல மர்மமான உடல் ஆரோக்கிய பிரச்சனை எல்லாம் இருக்கலாம் அது வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு ஏதோ ஒரு வகையான உடல் ஆரோக்கிய பிரச்சனை உடம்புக்குள்ள இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு சோ அதெல்லாம் டெம்பரவரி தான் இப்ப அப்படியே கொஞ்சம் பயப்படுத்துற மாதிரி இருக்கும் உங்களை அப்படி என்ன பண்றது எனக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிற மாதிரி உங்களை அலைய விடும் அலக்களிக்கும் பட் ஆனா எண்ட் ஆஃப் த ரிசல்ட் உங்களுக்கு ஃபேவரா தான் வரும் அதனால பயப்பட வேண்டாம் அண்ட் ஃபைனலா மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 4ஆம் இடத்தை பெருசா இந்த கிரகம் டச் பண்ணல சுக்கிரன் புதன் மட்டும் மாதத்தோட ஸ்டார்டிங்ல பாக்குது ஆகவே கல்வி சார்ந்த விஷயங்கள் எல்லாம் ஃபேவரா தான் இருக்கு பட் ஆனா ஜென்ம சனி 3ல இருக்கிற குரு நிறைய டிஸ்ட்ராக்ஷன் தவறுதலான சிந்தனைகள் இதனால உங்க படிப்புல தடை தாமதங்களா ஏற்படுறது வாய்ப்புகள் இருக்கு ஆகவே படிப்புல மட்டும் கவனம் செலுத்துங்க தேவையில்லாத விஷயங்கள் நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் இதுல எல்லாம் நீங்க கூடுதல் விழிப்புணர்வோட செயல்பட்டீங்கன்னா மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதம் சிறப்பு தான் இந்த நேரத்துல நீங்க சரியாவே போனாலும் உங்க கூட இருக்கிறவங்க உங்களுக்கு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு விழிப்புணர்வோட படிப்புல மட்டும் கவனம் செலுத்தினீங்கன்னா
இந்த மாதத்துல சிறப்பான மாற்றங்கள், உங்களுடைய உண்மையான முயற்சிக்கான அங்கீகாரம் அதெல்லாம் இந்த மாதத்துல டெஃபினட்டா கிடைக்கும். மேலும் புதுசா இப்ப அடுத்த கட்டத்துக்கு போறீங்க, பள்ளி பருவத்தை முடித்து கல்லூரி பருவத்துல அடியெடுத்து வைக்கிறீங்க, அப்படி இல்லைன்னா ஸ்மால் ஸ்டாண்டர்ட்ல இருந்து கொஞ்சம் பிக் ஸ்டாண்டர்டுக்கு போறீங்க அப்படிங்கிற பட்சத்துல குழப்பங்கள் நிறைய சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதை சூஸ் பண்றது, எதை நம்ம தேர்ந்தெடுத்து படிக்கிறது அப்படிங்கிற குழப்பங்கள்லாம் வரலாம். பட் ஆனா எல்லாத்தையும் இக்னோர் பண்ணிடுங்க. உங்களுக்கு என்ன ஃபேஷன், உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை தேர்ந்தெடுத்து படிங்க. அதுல முழு மூச்சா உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் எல்லாம் செலுத்துங்க. டெஃபினட்டா அதுல வெற்றி அடைவீங்க. ஓவராலா இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்தளவுல பொறுமை, நிதானம், புரிதல், நீ எந்த விஷயத்தை செயல்படுத்தினாலும் சரி அதுல விழிப்புணர்வு இதெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த மாதம் உங்களுக்கு சாதகமா இருக்கும் அப்படிங்கறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்ல. அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம், ஸோ பி கூல், ஸ்டே ஹாப்பி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள். மேலும் நம்மளுடைய சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த ஒத்துழைப்பை தொடர்ச்சியா கொடுங்க. இது போல நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தயாரா இருக்கேன். மேலும் இந்த 2024க்கான ராசி பலன்கள், நட்சத்திர பலன்கள் அது எல்லாமே கிளியரா பதிவிட்டு இருக்கோம். உங்களுடைய ராசி, லக்னம், நட்சத்திரம், ஸோ இது மூணையும் ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அப்படின்னா நம்மளுடைய சேனல்ல அவைலபிளா இருக்கு. மறக்காம ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. இந்த 2024 உங்களுடைய ராசி லக்னத்துக்கு எப்படி போக போகுது அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். மேலும் நம்மளோட சேனல்ல இதுக்கு முன்னாடி 27 நட்சத்திரம், 12 ராசி, 12 லக்னம், ஸோ இவர்களுக்கெல்லாம் வாழ்க்கை எப்படி போகும் அப்படிங்கிற ஒரு பொதுவான வாழ்க்கை பலன் பதிவிட்டு இருக்கும். ஸோ அந்த வீடியோ நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை எப்படி போகும், உங்களுடைய வாழ்க்கையில எந்த மாதிரியான மாற்றம், முன்னேற்றம் இதெல்லாம் ஏற்படும், நீங்க எப்படிப்பட்ட குணம் உடையவரா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த வீடியோ ஒரு வழிவகையா இருக்கும். ஆகவே மறக்காம அதை ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இது போல இன்னொரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது